2 மணி நேரங்கள் வரலாற்றுச் சாரலில் நனைந்திருக்கிறோம். வரலாறு ஆய்விதழில் விட்டுப்போன தொடர்ச்சிகள் என்ற ஒரு பகுதி வரும். முந்தைய இதழில் வெளியாகாமல் இருந்த கல்வெட்டுகளின் மீதத்தை நிறைவு செய்யும் பகுதி அது. அதுபோல இந்த 2 மணி நேரத்தில் கிடைக்காத இன்னும் சில தகவல்களை கொண்டு சிறப்புரையாற்ற வருகிறார் விழாநாயகர். வணக்கம். சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனால் நேரம் இல்லை. இந்த மழையில எவ்வளவு துன்பமான நெருக்கடிகள்ல இந்த அவையில் நீங்க இருக்கீங்கிறத 1.5 மணி நேரம் இந்த தார்ச்சாலைகளில் பயணித்து 30 நிமிடங்கள் காலத்தாழ்வாக மிக நன்றாக வந்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்பால் நீங்கள் காட்டியிருக்கும் அன்பிற்காக மட்டுமல்ல, வரலாற்றின்பால் நீங்கள் கொண்டிருக்கும் காதலுக்காக. என் அருமை நண்பர்களே, இந்த அவையில் என் மதிப்பிற்குரியவரும் மிகச்சிறந்த பேராசிரியரும் தமிழ்நாட்டின் வரலாற்றை மிகச் செம்மையாக எழுதியவருமான பேராசிரியர் சுப்ராயல் அவர்களை பற்றி தொலைவிலிருந்து பழகிய காரணத்தினால் மட்டுமே பேராசிரியர் அரசு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களுக்காக அவருடன் நெருங்கி பழகியவன் என்ற முறையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் சுப்ராயல் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக எனக்கு நன்கு பழக்கமானவர். அவர்களோடு நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். எங்கள் பேராசிரியர் நளினி அவருடைய மாணவர் தான். அவருடைய வழிகாட்டலால் மிகச்சிறந்த ஆய்வை மிகச் செம்மையாக செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். தனி மனிதர்களுடைய இயல்புகளை, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை, அவர்களுடைய நடைமுறைகளை நெருங்கி பழகுபவர்களால் மட்டுமே நன்கு உணர முடியும். தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது கருத்து மாறுபடுபவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த அவையில் இருந்து கொண்டு அவரை பற்றி நன்கறிந்த நான் அது சரியில்லை என்று சொல்லாமல் இருந்தால் அது வரலாற்றுக்கு பெருமையல்ல. என் இனிய நண்பர்களே, 30 ஆண்டுகளாக வரலாற்றின் பல வாய்களில் நுழைந்திருக்கிறேன், மோதி இருக்கிறேன், தவித்திருக்கிறேன், என் வாடியும் போயிருக்கிறேன். தளர்ச்சியும் ஏற்பட்டது உண்டு. தட்டாத கதவுகள் இல்லை, திறக்காமல் போனவை நிறைய. ஆனால் திறந்தவை குறைவாக இருந்தாலும் கூட நிறைவாக இருந்ததால் தொடர்ந்து இந்த நடையை பயில முடிந்தது. இதற்காக என்னுடன் துணை நின்றவர்கள் அத்துணை பேருக்கும் இந்த அவையில் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் தலைவணங்கி வரலாற்றுக்கு துணை போன என்னை பொறுத்து கொண்ட உங்கள் பேருலத்திற்கு என்றென்றும் என் நன்றி உண்டு என தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். குறிப்பாக என் வாழ்வரசு. கண் மருத்துவம் கை நிறைய பணம் தரும் ஒரு அற்புதமான துறை. நான் படித்து பட்டம் பெற்ற பொழுது எங்கள் திருச்சிராப்பள்ளியில் 5 மருத்துவர்கள் தான். 5 ஆண்டுகள் அந்த பணியில் இருந்ததாக தம்பி அரசுவே குறிப்பிட்டார். அதற்கு பிறகு வரலாற்றில் நான் நுழைந்த போது என் மருத்துவத்தின் வழி வந்ததையெல்லாம் நான் தொலைத்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்வரசு அதற்காக என்னை கைவிட்டு விடவில்லை. ஒரு 10 ஆண்டுகள் பொறுமையாக பார்த்தார். பிறகு நான் கேட்டேன், நான் வேண்டுமானால் அதை விட்டுவிடவா? வேண்டாம், உங்களுக்கு மகிழ்வளிக்கிறது என்றால் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் கண் மருத்துவ பட்டத்திற்கு பயின்று எனக்கும் சேர்த்து அந்த மருத்துவத்துறையில் அவர் செம்மையாக பணி செய்து என் பணிகளுக்கும் துணை நின்றார். உங்கள் அனைவர் சார்பிலும் என் சார்பிலும் நான் ஏதாவது வரலாற்றில் செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர்கள்தான். என் அருமை நண்பன் பெருமாள் கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கிறார். என் கணவர்கள் அவருக்கு தெரியும். 5 ஆண்டுகளாக சென்னை மருத்துவக் கல்லூரி மேடைகளிலே நாங்கள் முறையிருக்கிறோம். மணல் மேடுகளிலே படுத்துக் கொண்டு கணவர்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறது. அந்த அற்புதமான நினைவுகளை எல்லாம்
செயலாக்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் வாழ்வரசுக்கு நன்றி. பணம் இல்லாமல் எதை செய்ய முடியாது. பணம் மிக தேவை. தொடக்க காலங்களில் பேராசிரியர் நளினி என்னுடைய மாணவியாக இருந்த காலங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் நானே செலவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ எனக்கு நல்ல வருமானம் இருந்தது. அதனால செலவு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இந்த துறைக்குள்ள போய் நிறைய சாதிக்கணும்னு நினைச்சு பல புத்தகங்கள் வாங்கி பல இடங்களுக்கு போய் ஆய்வுகளெல்லாம் வாழ்க்கை தொடர்ந்த போது கஷ்டமாக தான் இருந்தது. ஏனென்றால் குடும்பத்தை கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு துணை வந்தவர்கள் பலர். அவர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார். கல்வெட்டுகளில் பண்டாரம் ஒரு சொல்வார். கோயிலையும் உண்டு, அரசு சார்ந்தும் உண்டு. பெரிய தனவந்தர்கள் வீடுகளில் இருந்திருக்கணும். எங்களுக்கு அன்று முதல் இன்று வரை பண்டாரமாக இருந்தவர் பேராசிரியர் வைத்தி. கொடுக்க ஒரு மனசு தான். எல்லாராலையும் கொடுக்க முடியாது. கேட்டு கொடுக்குறவங்க சில பேர், முகத்தில் அந்த கவலை ரேகைகளை பார்த்தே கொடுக்குறவங்க சில பேர். வேணிதேவிக்கு தெரியும், வரலாறு பதிப்பிக்கிறவங்க கிட்ட பணம் இல்லை. அவர்களே வருவார்கள், அவர்களே கொடுப்பது போல் கொடுப்பார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், இல்லைன்னா இது வரலாற்று நான் செய்திருக்கேன், உங்களுக்கு இல்லைன்னு சொல்வார்கள். லட்சக்கணக்கில் நண்பர்கள், லட்சக்கணக்கில் இந்த 25 இதழ்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நாங்கள் பயணம் செய்து கோயில்களை பார்த்திருக்கிறோம், ஆய்வுகளை நடத்தியிருக்கிறோம், உண்மைகளை நிலைநிறுத்தி இருக்கிறோம். அதற்கெல்லாம் துணை இருந்த பெருமாட்டி, எங்களின் வணக்கத்திற்குரிய நன்றிக்குரிய பேராசிரியர் வேணிதேவி அவர்களுக்கு உங்கள் முன்னிலையில் நன்றி தெரிவிக்க. இப்படிப்பட்டவர்களால் தான் நல்ல பணிகளை தொடர்ந்து செய்ய முடிகிறது என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பேராசிரியர் கீதா வந்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகள் எங்களோடு உழைத்தார்கள். பல்லவ மண்ணில் நாங்கள் புரண்டதும் உருண்டதும் எழுந்ததும் விழுந்ததும் அவர்களால் தான். எவ்வளவு செலவு செய்திருப்பார்கள் எனக்கு தெரியாது. பக்கத்தில் கணவர் வந்திருக்கிறார், அதனால் கணக்கு சொல்வதும் நியாயம் இல்லை. அவர் வங்கி மேலாளர் வேறு. கொடுப்பது 4 பேருக்கு தெரியாமல், ஆனால் நல்லவற்றிற்கு கொடுப்பது என்பது எனக்கு வாய்த்த வரம். அப்படி செய்தவர்கள் பேராசிரியர் கீதாவும் பேராசிரியர் வேணிதேவியும். நன்றி. நளினி அகிலாவை பற்றி எங்க பயோடேட்டா வாசிச்சாங்க. அவங்கள பற்றி பேசணும்னா நான் வாழ்க்கை பூரா பேசணும். வாழ்க்கையை வரலாற்றுக்காக தந்த 2 பெண்கள் அவர்கள். யாரும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வெட்டுக்காக உழைக்கிற, வரலாற்றுக்காக உழைக்கிற, கோயில்களுக்காக உழைக்கிற அத்துணை பெண்மணிகளையும் எனக்கு தெரியும். இவர்களை போல் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஒரு துறவி நிலையில் நின்று கொண்டு உழைக்கின்ற பெண்கள். ஒரு ஆணோடு ஒரு பெண் சேர்ந்து உழைக்கும் பொழுது எவ்வளவு இடிநிலைகள் வரும் என்பது இந்த கேடுகட்ட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தெரியும். எவ்வளவு தாக்கப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு ஏசப்பட்டிருப்பார்கள், எப்படியெல்லாம் நினைத்து பேசப்பட்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள். 30 ஆண்டுகளாக நளினி வந்து 86 என்னுடைய மாணவி எம்ஏக்காக வந்தார். 88 அகிலார். இதுவரை 60 மாணவிகளிடம் பயின்றிருக்கிறார்கள். அவர்களில் அற்புதமானவர்கள். எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கேன், உங்களுடைய பர்சனல் லைஃபையும் பாருங்க. நளினிக்கு திரைப்படங்களில் மிகுந்த ஆர்வம் உண்டு. நம்ப மாட்டீர்கள், கடந்த 10 ஆண்டுகளாக அது ஒரு படம் கூட பார்க்கவில்லை. பாடல்களில் மிகுந்த ஆசை உண்டு, ஆனால் கல்வெட்டுகளை தவிர வேறு எந்த பாடல்களையும் அவர் செவிகள் கேட்டதில்லை. இத்தகைய தியாக வாழ்க்கையை பாராட்டி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லவில்லை என்றால் வரலாறை பொய்யாகி. நான் 25 இதழ்கள் வரலாறு கொண்டு வந்ததோ, திரும்பி பார்க்கிறோம் 9 தொகுதிகள் கொண்டதோ, 25க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பதிப்பித்திருப்பதோ என்னால் மட்டும் என்றால் முடிந்திருக்காது. தமிழ்நாட்டில் வேற எந்த வரலாற்று ஆய்வாளருக்கும் கிடைக்காத புதையல்களாக அவர்கள் எங்களுக்கு வாய்த்தார்கள். அவர்களால் மட்டுமே இந்த சாதனை, அவர்களால் மட்டுமே நான் இதையெல்லாம் செய்ய முடிந்தது என்பதை மீண்டும் சொல்லி இந்த அவையிலே நிறுவுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன். அத்தனைக்கும் காரணம் அவர்கள். அவர்கள் உழைப்பு இல்லையே, அவர்களுடைய துணை இல்லையே, அவர்களுடைய பின்புலம் இல்லையே வரலாறு வளர்ந்திருக்கவே முடியாது. பல நேரங்களில் தோழும் போதெல்லாம் அவர்கள் துணை இருப்பார்கள்.
செயல் வடிவத்தில் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் இருவரும் நான் கொடுத்ததை போல் பல மடங்கு எனக்கு திருப்பி தந்திருக்கிறார். எனக்கென்றால் நான் என்னை வரலாறாக நினைத்துக் கொண்டு பேசுகிறேன். வரலாற்றுக்கு அவர்கள் தந்தது ஈடு இணையற்றது. விருதுகளை நோக்கி அவர்கள் வாழ்வதில்லை. அதனால்தான் இந்த விழாவில் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அந்த விருப்பத்தை அவருடைய அன்புக்குரிய மின்னிதழ் குழுவினர் ஏற்றுக்கொண்டு அவர்களை சிறப்பித்தமைக்காக மின்னிதழ் குழு நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இனிய நண்பர்களே, இந்த பாதையிலே பலர் இருக்கிறார்கள். யாரை சொல்வது, யாரை விடுவது? என் இனிய தம்பி அரசு, நான் முதல் கட்டுரை எழுதின போதே புத்தகங்கள் கேட்டபோது அவர் சொல்லியிருக்கலாம், ராஜமாணிக்கனாருக்கு 8 பிள்ளைங்க, நாங்கள் 7 பேர் தமிழ் படிச்சவங்க இருக்கும்போது உனக்கு எதுக்கு இதெல்லாம்? உன்னை ஒரு மருத்துவன் ஆக்கணும் தானே அப்பாவும் அம்மாவும் விரும்பினாங்க. ஒழுங்காக அந்த வேலையை பார்க்கலாம்னு கேட்டிருந்தாருன்னா நான் அன்னைக்கு விட்டுருக்கேன். ஆனால் அவர் உரிய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தந்தார். எப்போ கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், எந்த புத்தகமாக இருந்தாலும், தமிழ்நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவார். நான் பிலிட் படித்த போது என்னுடைய தமிழாசிரியர் ஒரு புத்தகத்தை சொல்லி இதில் கேள்வி வரும், ஆனால் அதை பற்றி பரவாயில்ல சாய்ஸில் விட்டுருங்கன்னு சொன்னார். வைராகிய சதகம் புத்தகத்தினுடைய பெயர். நான் கேட்டேன், ஏன் சார் சாய்ஸில் விட சொல்றீங்க? அந்த புத்தகத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா, கிடைக்கல, அதனால அது என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதனால கேள்வி தான் நம்ம எப்படி எழுத முடியும், விட்டுரு அப்படின்னாரு. நான் விட அந்த அரசுக்கு எழுதுனேன், அப்படி ஒரு புத்தகம் இருக்குன்னு கிடைக்கலன்னு எங்கள் ஐயாவே சொல்றாரு. முயற்சி பண்ணார். மறைமலடிகள் நூலை திறந்து அந்த புத்தகத்தை ஒளியேற்றுப்படி செய்து ஒரே நாளில் அவர் அனுப்பி வைத்தார். ஒரே நாள். நான் அப்போ அந்த புத்தகம் ஒளியேற்று பண்ணி சொல்லி ஐயாட்ட கொடுத்தா அவர் வாங்கி வச்சுக்கிட்டார். எனக்கு புத்தகம் கொடுக்கல. ஆனால் அதை வந்து பேரூர் மடம் வெளியிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது, சாந்தலிங்கனார் மடம். என் நண்பன் பெருமாளுக்கு எழுதினேன். கோயம்புத்தூர்லேருந்து பேரூர் இப்போ இந்த புத்தகத்தில் ஒரிஜினல் படியே வாங்கி அனுப்பினார். ஐயா இதான் வைராகிய சதகம் பாருங்கள் ஐயாட்ட காமிச்சேன். ஆனால் அதில் படித்து மகிழ வேண்டிய அளவுக்கு ஒன்றும் செய்திகள் இல்லைங்கிறது வேற. இருந்தாலும் புத்தகத்தை பார்த்த மகிழ்வாது கிடைக்கும். அப்படி கிடைக்காததை எல்லாம் நாட்டிய சாஸ்திரம் எனக்கு கன்னிமாராக இருந்து வாங்கி கொடுத்தவர் அவர் தான். அருமையான மனிதர். என்னுடைய பயணத்தில் துணை நின்றவர், துணை நிற்பவர். எனக்கு விருதுகள் வாங்கி தரணுங்கிறதுல அவருக்கு இருக்கிற முயற்சியும் ஆர்வமும் ஈடு இணையில் எனக்கு இருக்கு சார். நளினி அகில தான் என்னுடைய 60 மாணவர்கள் தான் இருக்கு. வரலாற்றுக்கு வேற என்ன வேணும்? தொடர்ந்து நடக்க ஒரு படை வேணும். அது இறையருள் எனக்கு இருக்கு. இளைஞர்களின் கூட இருக்காங்க. அதை விட பெரிய விருது எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பின்னால் வந்து சேர்ந்தவர்கள் மின்னிதழ் குழு நண்பர்கள். அவங்க வந்த போதெல்லாம் கேட்பாங்க, ஏன் சார் வரலாறுல ஒரு இன்ட்ரெஸ்ட், வரலாறுல என்ன சார் இருக்கு, நிறைய கேட்பாங்க. நான் அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதுதான் சொல்றேன். ஆனால் சென்ற ஆண்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தபோது கோகுலோட ஒரு வாரம் இருந்தேன். நாங்கள் 2 பேரும் நிறைய பேசணும். அப்போ கோகுல் சொன்னார், இப்போ புரியுது சார் வரலாறுனா என்னன்னு. கோகுல் இந்த 10 ஆண்டுகளில் சாதித்திருப்பவை, ராமச்சந்திரன் இந்த 10 ஆண்டுகளில் சாதித்திருப்பவை, நண்பர் கமலக்கண்ணன் இந்த 10 ஆண்டுகளில் சாதித்திருப்பவை. அருமைக்குரிய நண்பர்களை, வரலாற்றை முழுமையாகவும் தெளிவாகவும் படித்தவர்கள் சாதித்ததை விட ஒரு மடங்கு மேல் என்று சொன்னால் அது மிகையாக. இதை நான் மிகையாக சொல்லவில்லை. தயவு செய்து வரலாறு.com 124 இதழ்கள் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். அவர் முதல் இதழில் எழுதிய கட்டுரையை பாருங்கள். 124வது இதழில் வந்திருக்கின்ற கட்டுரைகளை படித்து பாருங்கள். எந்த அளவிற்கு உழைத்திருக்கிறார்கள் என்று தெரியும். இந்த நண்பர்கள் பல நூல்களை வெளியிட்டு உதவி செய்திருக்கிறார்கள். ஆய்வுகளுக்கு உணவு வந்திருக்கிறார்கள். கற்றுக்கொண்டதோடு என்னை கற்கவும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக கலைக்கோவனை சமாளிப்பது என்பது அவர்கள் எளிதான காரியமானது. தொடர்ந்து ஒரே அச்சகத்தில் ஒருவர் நூல் வெளியிடுகிறார் என்றால் அந்த அச்சக உரிமையாளரை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். எனக்கு கிடைத்தவர் ஞானசேகரன், ஆர்ஜி பிரிண்டர்ஸ், திருச்சிராப்பள்ளி. நான் கண் மருத்துவர்கள் சங்க நாளிதழின் ஆசிரியராக இருந்து ஒரு 15 இதழ்கள் வெளியிட்டிருக்கிறேன். அந்த காலத்திலிருந்து இந்த 25வது இதழ் வரை என்னை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு பிழைகள் வராமல் ஒரு நூல் வர வேண்டும் என்பதில் என்னோடு இயைந்து அருமையான நூல்களை உருவாக்கி கொடுத்தான் அன்பு தம்பியை இன்று வர சொல்லியிருந்தேன். வந்திருந்தார். ஆனால் பெருங்கடத்தூர் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்
அவர் முன்கூட்டியே சென்று விட்டார் என்று கருதுகிறேன். அவர் இந்த மேடையில் பாராட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்ன சார் பெரிய பிழை இல்லாமல் புஸ்தகம் வருது, பெரிய ப்ரூஃப் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்ட அச்சகக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எத்தனை தடவை சுடுசொல் சொன்னாலும் கவலைப்படாமல் இது இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு எங்களோடு ஒத்துழைத்த அந்த மாமனிதருக்கு இந்த அவையில் உள்ள அத்துணை பேர் சார்பிலும் என் சார்பிலும் வரலாற்று சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களை, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடல்னு சொல்லுவாங்க. நான் கம்பனும் இல்லை, என் வீட்டில் கட்டுத்தறியும் இல்லை. ஆனாலும் என் கூட வர்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கல்வெட்டுலையும் கோயில்கலைகள்லையும் விருப்பம் ஏற்படுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்படி சமீபத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை கண்டுபிடிச்ச ஒரு அதிசய மனிதர் இந்த அவையில் இருக்கார். அவர் படித்தவர் அல்ல, ரொம்ப படித்தவர் அல்ல, பள்ளிக்கூட படிப்பை பாதியிலே விட்டவர், கார் ஓட்டுநர். எனக்கு அவர் அறிமுகமானது ஒரு மெக்கானிக்கா. பிறகு கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவரை கார் ஓட்ட அழைச்சிட்டு போவேன். குன்றாண்டார் கோயிலில் நாங்கள் ஆய்வு செய்துட்டு இருந்தபோது அவரும் அப்படி கோயிலுக்குள்ள சுற்றுவார். சார், இந்த தூணில் ஒரு கல்வெட்டு இருக்கு சார்னு சொன்னார். நாங்கள் அந்த தூணை பார்க்கவே இல்லை, ஏன்னா அது வந்து அந்த திருச்சுற்று மாளிகையின் பக்கத்தில் கீழே விழுந்துடணும். உடனே நழினி ஓடி போய் பார்த்தாங்க. சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு, இதுவரை படியெடுக்கப்படாத கல்வெட்டு. அன்று தொடங்கி இன்று வரை 20க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளை கண்டுபிடித்து தமிழின் பாடும், வரலாற்றின் பாடும், கோயில் கலைகளின் பாடும் எந்த பிடிப்பும் இல்லாத நிலையில் வரலாற்றுக்கு தன் தொண்டை செய்திருக்கின்ற என் அருமை தம்பி லோகநாதனை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். வரலாறு அறிஞர்களால் வாழ்வதில்லை. இது போன்ற உழைப்பாடுகளை நம்பித்தான் வரலாறு வாழ். வரலாற்றை நேசிக்க கற்றுக்கொண்டது வாழ்க்கை வளமாகும். கோயில்களை தயவு செய்து வழிபாட்டு தலங்களாக மட்டும் கருதாதீர்கள். கோயில்கள் வரலாற்று களங்கள். கோயில்களில்தான் தமிழர்களின் வரலாறு விதைக்கப்பட்டிருக்கிறது, வாழ்கிறது. கோயில்களை காப்பாற்றுவதை உங்கள் லட்சியமாக கொண்டால் வழிபாட்டை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை கோயிலிருந்து கிடைக்கும். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. உழைத்தவர்கள், உடல் இருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. வரலாற்றுக்கும் நன்றி. வணக்கம். நிகழ்ச்சிக்கு உதவியவர்களுக்கு நன்றி நாளிட்டார். குழந்தை தந்த தொகை பாலபத்மநாபன் அவர்கள்.